லாவண்யாவும் வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. சும்மா ஒரு 2 நாள் இருந்துட்டு போறதுக்காக இந்த அம்மா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எண்ணெயும் வச்சுட்டோம், பூரி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். சாரி, பூரி சுட இல்ல, ஒரு வாரமா சரியில்லை. நிறைய வந்து கல்யாண டென்ஷன், அதனாலதான். இந்த புரட்டாசி மாச வீடியோல இருந்து மட்டன் மசாலாவை காமிக்கிறாங்க, மட்டனை காமிக்க மாட்டேங்கிறாங்க. சமைக்க தெரியாத ஒரு பொண்ணை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. மாப்பிள்ளைக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க, அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். மாதம் மாதம் நாங்கள் போகிறது வழக்கம். எப்பவும் போல நானும் சூரி வந்து ஸ்ரீநிதி, அதுக்கப்புறம் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? எங்களை பார்த்தோன்னா மறந்துட்டாங்க மேடம். இங்க பாருங்க, ஹாய் லக்ஷிதா, இங்க பாருங்க, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. யாரா? லக்ஷிதாவே லாவண்யாவும் வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து ஒரு வாரமாவே பாப்பாவுடைய ஞாபகமாவே இருந்தது. சரி, ஆமா, பதக்கு நடந்துருது. வீடியோல எனக்கு பார்த்து என்னடா இது, போன மாசம் டமால் கீழே விழுந்துட்டு இந்த மாசம் நடக்குதுட்டு ஒரே இது. அதான் சரி, அதனால லாவண்யா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டோம். 2 நாள் வந்து சரி வந்து கூட்டு போங்க, ஸோ கூட்டு போங்க அப்படின்ட்டாரு. அதனால லக்ஷிதாவை இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு போறோம். 2 நாள் நல்ல ஃபன்னா ஜாலியா இருக்க போகுது. என்னடா லக்ஷிதா, 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 நல்லா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா? வணக்கம். லாவண்யாவும் வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. சும்மா ஒரு 2 நாள் இருந்துட்டு போறதுக்காக இந்த அம்மா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சோன்னா ரமேஷ்க்கு வந்து இங்கே அவளோட இது பண்ணணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடந்து காட்டுங்க. வாங்க வாங்க, சரி வாங்க. இறக்கி விடக்கூடாதான் இந்த அம்மாவை. ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா ஆமா, இதுல வீடியோ கால் பண்ணுவாங்க. நான் ஒரு 2 வாரமா பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி பொதக்கு ஊர்ந்துட்டு இருந்தாங்க இந்த அம்மா. பார்த்தா கட நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே சரி 2 நாள் கூப்பிட்டு வரலாம் பாப்பா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம். எப்படி நடக்கிறீங்க? அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய், வணக்கம் சொல்லுங்கடா. தங்க வணக்கம் சொல்லுங்கடா. சரி, ஓகே. நம்ம இப்ப சமைக்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், காலையில வந்து பூரியும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சிருக்கேன். அது வந்து ஒரு கட்டியான ஒரு குருமாவாக பண்ணுவேன். அது செம டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சும் சேர்த்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா, ஜெயந்தி, ரொம்ப நாளாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிச்சுட்டே இருக்கும். இன்னைக்கு ஜெயந்தி இருக்காங்க, அப்புறம் லாவண்யா இருக்காங்க, பாப்பா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க, லக்ஷிதா இருக்காங்க. வாமா மின்னலு, அந்த மாதிரி டொடக்குன்னு ஓடிட்டு ஓடியாருவாங்க இந்த அம்மா. அப்படிதானே பட்டு. இப்பெல்லாம் ஏதாவது சும்மா சொன்னா கூட கோவம் வந்துருது இந்த அம்மாக்கு. உங்களை திட்டல, அச்சச்சோ உங்களே இல்லடி. ஏய் சூப்பர். இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்த வீடியோ பாப்பா நடக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்பதான் பாப்பா பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சு. உங்களை பத்தி தான் மாமா பேசுறான் பாருங்க. டேய் இங்க பாருடா, அங்க பாருங்கடா. சரி ஓகே,
நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? சமைக்கலாமாடா? சமைக்கலாம். சரி நீ தூக்கணுமாண்டா? நான் தூக்கணுமா? ஐயோ தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன் தூக்க மாட்டேன். வா வா வா. என்னடா விட்டு என்னடி தங்கம்? இப்ப அந்த கேமரா வேணுமா? அங்க கேமரா வச்சு தூக்கணும். நீங்க வாங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாரும். இப்ப வந்து நம்ம சமைக்கும் போது நீ பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? சரியா? சரிங்களா? இன்னைக்கு வந்து என்ன வெஜ்ஜி? ஆமா, வெஜ்ஜி வந்து சப்பாத்தி. இன்னும் ஒரு வாரங்களே உள்ளது. நம்ம வந்து இது பண்ணலாம். என்ன பண்ண என்ன பண்ண அப்படியே எப்படா நான்வெஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதெல்லாம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து இதில் போட்டுருவோம். இது பாருங்க, இந்த மாதிரி டம்ளர் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரி இருக்குது, கடையில் கிடைக்குது. இதில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளிகிழ்ப்ப மாதிரி ஆட்டிப்பாங்க. என்னடா தூக்கணுமாடா பட்டு? என்ன வேணும் தூக்கணுமா? இப்ப என்னடா ஜெயந்தி தூக்குவாங்க பாருங்க. சரிடா பெரியமா தூக்கிக்கும். பெரியமா இங்க வரணுமா? நீ இங்க வரணும். ஆமா அது என்னன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் போடுங்க. என்கிட்ட வரணுமா? இது இருக்கான், அங்க கேமரா இருக்கான். என்ன ஜெயந்தி வீடியோல வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாங்க எப்பவுமே ஒரு சமையல் செய்வோம். அந்த சமையல்ல இன்னைக்கு கலாட்டா சமையல் கிடையாது. இந்த வருங்க, இதுல பட்டை, லவங்க, ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு நான் மைதா சேர்த்துருக்கேன். பூரிக்கு செய்யும் போது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். உப்பு வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சர்க்கரை வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடலாம். ஓ பாருங்க யார் வந்திருக்கான்ட்டு. நான் தூக்கிட்டு பண்ண முடியாதுடா தங்கம். பார்க்கறத பாருங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மாற்றி மாவு பிணையறத. என்னடி தங்கம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இதில் அப்படியே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கட்டும். அதுங்காட்டி பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். பசி வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு. பசி வந்தா ஹீரோனியா மாறிட்டாங்க. ஆமாம், வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு உரிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு நல்லா வந்து கொஞ்சம் குழையிற அளவுக்கு வறுத்து வேக வச்சுக்கணும். மட்டன் மசாலாவும் இல்ல, இந்த புரட்டாசி மாச வீடியோல இருந்து மட்டன் மசாலாவை காமிக்கிறாங்க, மட்டனை காமிக்க மாட்டேங்குதுப்பா. சிக்கன் மசாலாவை போடுறீங்க, சிக்கனே வர மாட்டேங்குது. மட்டன் குருமா பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இதில் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறது கிடையாது. தேங்காய் ஊற்றாமல் பண்ணால் தான் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துட்டேன். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இதில் வேற இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போன வேற நான்வெஜ்ஜா போடுறாங்க அப்படின்ட்டு கம்முன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறது. அப்படி இருக்கு. புரட்டாசி மாசம் கூட சாப்பிடாம இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு தான் இருக்கு. அதுல வேற இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏதோ ஒரு இது போட்டிருந்தேன், போஸ்ட் போட்டிருந்தேன். எங்க வீட்டுல தான் சாம்பாரா, உங்க வீட்டுல சாம்பாரா, இல்ல போட்டோலாம் அனுப்புறாங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு கறி குழம்பு. நம்ம எவ்வளவு நாள் எங்களை வெறுப்பு இல்ல, கொஞ்சம் பேச்சா பேசுன அப்படிதான் அப்படின்னு வேற டேஸ்ட் பண்ணி இத பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே ஆமா, அந்த மீன் குழம்பு கொதிக்கும் போது அந்த மீன் குழம்பு பாருங்க, மீன் கொதிக்கும் போது டேஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படி சொல்லிட்டு வெச்சி செய்யறாங்களா. இன்னும் 1 வாரம் இருக்கா? ஐயோ, அதுக்கப்புறம் இருக்கு எல்லாருக்கும். இதுல வந்து நான் உப்பு வந்து வெங்காயம் தக்காளி பதம் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதனால இது கொதிச்சோடனே இதுல தூக்கி போட்டுட்டு கிண்டி ஒரு கொதிக்க விடணும். பாருங்க, இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கு வச்சு சாப்பிட. நான் இங்கே எண்ணெயும் வச்சுட்டேன், பூரி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். சாரி, பூரி சுட. குக்கிங் கரெக்டாக வந்துச்சு.
இல்ல ஒரு வாரமா சரியில்லை. பூரி ஊத்தலாம், கருவேப்பிலை போடலாம். நிறைய வந்து கல்யாண டென்ஷன், அதனால தான். அப்படியா? ஆமா, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா, அதனால தான். சரி, ஓகே ஓகே. இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, வச்சிடுறேன். பூரி போடு. சரி, புதினா கில்லு. பூரி போட்டு எடுக்க சொன்னா நான் புதினா கில்றனே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமான வேலை. எப்படி மாப்பிள்ளை கிடைச்சி, அதுவும் அம்மா சமையலில் இருந்துட்டு இப்படியெல்லாம் வந்து சமைக்க தெரியாத ஒரு பொண்ணை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. மாப்பிள்ளைக்கு சமைக்க சொல்லி கொடுத்துருங்க. இது நல்லா இருக்குல்ல. மாப்பிள்ளை சமைக்க தெரியுமா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி மாப்பிள்ளையா தான். ஆமா, நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா, பாட தெரியுமா அப்படி கேக்குறீங்களா? இப்பெல்லாம் பாட தெரியுமான்னு கேட்கறது இல்ல. டிக்டாக் பண்ண தெரியுமா அந்த மாதிரி கேக்குறீங்களா? அதே மாதிரி ரீல்ஸ் எடுக்க இப்பெல்லாம் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா, ரீல்ஸ் எடுக்க தெரியுமா, ஜீன்ஸ் போட தெரியுமா, கரெக்ட்டா போடுவீங்களா, இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா பெரியமா? அதனால வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்டு, மாப்பிள்ளை உங்களுக்கு சமைக்க தெரியுமா, வீடு அப்புறம் இதையும் கேட்கணும், சமைக்க தெரியுமா, வீடு பெருக்க தெரியுமா, வீடு துடைக்க தெரியுமா. அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஆலச்சல இல்ல அதெல்லாம் வந்து இல்ல நான் கவனிக்கல ஒழுங்கா. அதுக்கு வந்து ரோபோட் இருக்கு, அப்படி போட்டுட்டு பிரஸ் பண்ணி விட்டனா பாட்டி பெருக்கி தொடச்சிட்டு வந்துரும். நம்ம அதுக்குள்ள வேற எதனா வேலைய பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு. யார்கிட்ட பேசுறாங்க அந்த அம்மா? யார்கிட்ட பேசுறீங்க? பாருங்க, நான் அப்படியே வந்து பூரி சுட்டுட்டு இருக்கும் போதே சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன். இங்கே வந்து சாதம் வச்சுருக்கேன். இங்கே வந்து காளான் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஆமாம், ஏன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. லாவண்யாக்கு இல்லை லாவண்யாக்கு இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் பிடிக்கும், அதனால. ஆமாம், லாவண்யா வரும்போது இந்த மாதிரி பூரி புஷ்னு போட வந்து எப்படி அப்படின்னு அதான் சொல்லிட்டேனே. இல்லைப்பா, அதுதான் சொன்னேனே. ஒரே ஒரு டம்ளர் 3 அழாக்கு கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா 1 அழாக்கு வந்து மைதா மாவு சேர்த்துட்டு நடுப்புற பாருங்க, எங்கன்னா நம்மள அளவு சொல்ல விடுறாளுங்களான்னு பாருங்க. இப்படி போட்டா புஷ்னு வரும். ஆமாம், சூப்பரா இருக்குப்பா புஷ்னு. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 2 பீஸ் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து காளான் ரைஸுக்கு அங்கே வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அப்படியே சூடாக சுட்டு கொடுக்க அங்கே வந்து சாப்பிட்ருவாங்க. நான் மிரட்டிட்டு இருக்கிறா எல்லாரையும். இங்கே பாருங்க, செப்பல் போட்டுக்கிட்டே சாமி கிட்டலாம் போகலாமா? இந்தாங்க டொமால் 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 அப்படி உழ வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அரிசிக்கு, காளானுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து புதினா, 1 கட்டு புதினா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இப்படி வதங்கின உடனே நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசி வந்து நான் 6 அழாக்கு எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் சும்மா இப்படி ஒரு கிண்டு, நீங்கள் அரிசி உடையாமல் கிண்டி விடுங்க. அரிசி உடையாமல் கிண்டினாதான் உங்களுக்கு குழையாமல் வரும். ஆமாம், குழைந்து விடும். பாருங்கள், 1க்கு 1.5 கணக்கில் நான் 9 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டிட்டு மூடிடுவோம். வெயிட் போட வேணாம். நம்ம பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மீன் வறுவல் மசாலாவில் மீடியமாக தான் நான் வந்து உப்பு சேர்த்துருப்பேன். அதனால் மீன் வறுவல் மசாலாவை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து குலுக்கிக்கலாம். நம்ம கிண்டெல்லாம் வேணாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் வந்து இப்படி பொரித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 பீஸ் மட்டும் பொரிக்கிறேன், ஏன்னா மீதியெல்லாம் வந்து சாப்பிடும் போது பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், பன்னீர் வந்து சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் வந்து சாப்பிடும் போது பொரிச்சா சூடாக இருக்கும், சாப்பிடுவாங்க. நான் 2 பீஸ் பொரிச்சு காமிச்சேன். பாருங்கள், காளான் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெறும் ரைஸ், தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம்
பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. 2 தான் ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஆமா, மீதி வந்து சாப்பிடும் போது இப்போ 12 மணி தான் ஆகுது, 1:30 2 ஆகும் சாப்பிடும் போது. வா அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு பேக்கிங் வேலைலாம் இருக்குது, அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு கீழே இறங்கணுன்றதுக்காக முடிச்சாச்சு. வீட்டில் சாப்பாடு கம்மியா? சாப்பாடு கம்மியா? வாங்க பார்க்கலாம். என்னது 2 குண்டால தான் சாப்பாடா? ஒரு குண்டா சாப்பாடு. அதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரிலாம் அம்மா சமையல்ல செஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா? 2 பீஸ் இல்லப்பா, நிறைய இருக்கு. நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய இருக்குடி. அப்புறம் ஆனா நீங்க இப்படி குக் பண்ணி பாத்துருக்கீங்களா? ஏன்னா பெரியம்மா எதுக்குல வேலை நம்ம தீபாவளி கிட்ட போட்டிருக்கோம்ல, அதனால வந்து அந்த வேலை இருக்குது. இன்றைக்கி பேக்கிங் நிறைய வந்து ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டருக்கு வந்து பேக் பண்ணணும். கரெக்ட் டைம் அனுப்பலைன்னா எல்லாரும் வந்து பாவம் கீழே இருக்கிறவங்க தான் திட்டு வாங்குறாங்க. அதிரசம். அப்புறம் நீங்க அது பேர் என்னது? அதிரசம். அதனால சீக்கிரமா போய் பேக் பண்ண போறோம். சரி வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லட்சி டான்ஸ் டான்ஸ் டான்ஸ்.